ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். குக் வித் ஸ்மைல் எபிசோட் 1. இன்றைக்கி என்ன சமைச்சேன்? பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சமைக்கிறதே சில தவறுகளை செய்வோம். அதை எப்படி சரி செய்யலாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னி சமையலுக்கு குட்டி குட்டி கத்திரிக்காவும் ஒரு கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் எப்பயுமே இந்தமாரி ஒரே சைஸ்லேயே நம்ம வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறி செய்ய போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதேட்டம் தேவையான கேரட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நான் இது கூட தேங்காயும் கொஞ்சம் பச்சை மிளகாவையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், காய்கறியெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்துன்னு வந்தாச்சு. கேரட்டு, தேங்காய், பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதேட்டம் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறிக்கு இந்தமாரி கத்திரிக்காவை 4 வகுந்து எடுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்பு அரைக்கிறச்சே கூட கொஞ்சம் பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச கேரட்டை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் கொஞ்சமாக போகிறோம். பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டுக்கணும். நிறையா போட்டோன்னா நமக்கு மோர் குழம்பு ரொம்ப நமக்கு கூழ் மாரி வந்துடும். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா. இப்போ வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால தயிர் விட்டு அரைச்சோன்னா புளிச்சிரும். கொஞ்சமாக பாலை விட்டு நான் அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கத்திரிக்காவை எப்படி கட் பண்ணுறச்சே நெடுவில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை மட்டும் கவனமாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பொடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தனியா, கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வரமிளகாலாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சது தான் அது. ஸோ இப்போ அதை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நமக்கு எவ்வளோ பொடி வேணுமோ திட்டமாக நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அதில் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம திருப்பியும் அதை எடுத்து வச்சுக்க முடியாது சமையலுக்கு. இப்போ அழகாக உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முக்கால்வாசி எல்லாமே குட்டி குட்டி கத்திரிக்காவாக இருந்தால் நல்லது. 1-2 பெருசாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதெல்லாம் நான் கட் பண்ணியே நான் போட்டுற போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அந்த மிளகாப்பொடி அது மேலே போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இந்த கறி இருக்கும். அந்த பொடியை மட்டும் நம்ம முன்னாடியே வறுத்து அரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். கடாய் எப்பயுமே இதுமாரி குழுவாக இல்லாமல் இதுமாரி அகலமாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறி உடையாமல் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பை சேர்த்தாச்சு. அந்த பொடி கூடவே நம்ம பெருங்காய பொடியை சேர்த்துருக்கலாம். நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ பெருங்காய பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மிஸ்டேக் என்னென்னா, உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா பெருங்காய பொடி ஆட் பண்ணணும். நான் உடனே ஆட் பண்ணதுனால பாருங்கள், பெருங்காய பொடி கறின மாரி ஆகிடுது. இப்போ ஸ்டஃப்டு பண்ண கத்திரிக்காயெல்லாம் அதில் உள்ளுக்குள்ளே ஒன்றுனா உடையாமல் போட்டுக்கணும். அடுப்பை நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு தேவையான மிளகாப்பொடி, உப்பை போட்டு கடாயில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மெதுவாக கலரி விட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எல்லாமே நமக்கு உடஞ்சிரும். தேவையான தண்ணி தெளித்து விட்டுறணும். எண்ணெயிலே வதக்கினா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பவுடர்லாம் ரொம்ப கருகின மாரி ஆகிடும். ஸோ இந்தமாரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ அதை நம்ம கலரி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த எண்ணெய் நமக்கு ஜாஸ்தியும் ஆகாது, நமக்கு நல்லாவும் வெந்து கிடச்சிரும் ஈஸியாகவே. ரொம்ப பெரிய பெரிய கத்திரிக்காய் போட்டோன்னா நமக்கு எல்லாம் ஒத்தாப்பில் சேர்ந்து வேகாது. அதனால தான் பெரிய கத்திரிக்காயெலாம் நான் கட் பண்ணி போட்டேன். இப்போ மோர் குழம்புக்கு அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ இதில் கடையில் வாங்கின தயிரை அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மோர் குழம்புக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த தயிரை மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா அரைச்சி நம்ம செய்யறச்சே மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச மோரை நம்ம இந்த பாத்திரத்தில் விட்டாச்சு. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தமாரி நம்ம மோரை விட்டுண்டா போகிறோம். மோர் குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் பாலை விட்டு வைக்கிறேன். வெயில் காலமாக இருக்கிறதுனால மோர் குழம்பு வெளில வச்சா புளிச்சிரும். கறியை அடிக்கடி கலரிட்டு இருக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக வற்றி வந்தாச்சு. கொஞ்சம் அடியில் அடி பிடிக்க தான் செய்யும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுறேன். இங்கே மோர் குழம்புக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக பச்சை மிளகாவையும் தேங்காயும் மறுபடியும் அரைச்சி நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம செய்யறச்சே அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும். கத்திரிக்காய் கறி ரெடி ஆகியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே நம்ம வேக வச்சா நான் முன்னாடியே சொன்ன மாரி
நமக்கு ரொம்ப கருகின மாரி ஆகிடும். இந்த அடி பிடிச்சதெல்லாம் தான் தண்ணி டேஸ்ட்டு. இதை நல்லா இந்தமாரி சுரண்டி எடுத்து இது மேலேயே நம்ம போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறி நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போது மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு இதில் கடுகு போட்டுக்கலாம், வெந்தயமும் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் கசந்துரும். இதில் ஒரு வரமிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதை தூக்கி அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எடுத்து சூடு பண்ணணும். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு எப்பயுமே பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் அப்படியே நமக்கு நுரைச்சி வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ண வேண்டிதான். மோர் குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சமையல் எப்பவுமே உப்பை கம்மியாக சேருங்க. ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துன்னா அதை வந்து சரி செய்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். குக் வித் ஸ்மைல்னு ஏன் டைட்டில் கொடுத்துருக்கேன்னா, மார்னிங் நம்ம சமைக்கிறச்சே நமக்கு ஃபேஸ் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்தமாரி இல்லாமல் ஒரு ஸ்மைலோடு சமைக்கிறச்சே வீட்டில் பார்க்குறவங்களுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும். மோர் குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா, கேரட் மோர் குழம்பு, ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறி, அரிசி அப்பளம், சுட சுட சாதம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.